குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேடிஓவில் இந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் டாபிக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஏக்கு நம்ம மாரத்தான் கிளாஸ் போட்டிருக்கோம். சரிங்களா, என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வெல்டு என்ன, ஓகேங்களா, ரைட் ஆங்கிள் வெல்டு நமக்கு அதனுடைய வெல்டு நேம் என்ன, நமக்கு டைப்ஸ் ஆஃப் வெல்டு என்ன, ஆங்கிள் ஆஃப் வெல்டு என்ன ஆங்கிள் நம்ம அடிப்போம், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர்ஸ் வேல்யூ என்ன. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பேசிக் கொஷின்ஸ். அந்த கொஷினை கூட நீங்கள் பாருங்கள். மாரத்தான் கிளாஸ் எல்லாத்துக்கும் கான்செப்ட் வந்து சேம் தான். சரிங்களா, எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு வந்து கிடையாது, சேம் தான் நமக்கு. ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்ட்ரா டாபிக். ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எஸ். ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் பேசிக் ரெட்ரோஃபிட்டிங் ரோடு ஸ்லாப் காலம் அண்ட் பீம்ஸ், இந்த டாபிக் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். ஏன்னா அது ஒரு நியூ டாபிக். இப்போ ஆல்ரெடி நம்ம படித்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன் பை எல்எஸ்எம். ஓகே, அது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்ஷன் மெம்பர்ஸ், டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிங்கிள் ஆங்கிள் டென்ஷன் மெம்பர், டிசைன் டைஸ் யூசிங் சிங்கிள் ஆங்கிள் சேனல் செக்ஷன் அண்ட் டிசைன் ஆஃப் சிங்கிள் பீம்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பரில் எல் செக்ஷன், சேனல் செக்ஷன் அண்டு வெல்டு கனெக்ஷன்ஸ், ஸ்ட்ரென்த்திங், பெண்டிங், ஷியர், லிமிட்டிங், டிஃப்ளெக்ஷன் முடிஞ்சிருச்சுப்பா. ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலாக என்ன, நான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டென்ஷன் மெம்பர். ஓகேங்களா, ஸோ டென்ஷன் மெம்பரில் அந்த ஃபார்ம் கேட்குறாங்க. ஒரு டென்ஷன் மெம்பர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எப்படிலாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு ஆங்கிளை வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் டி செக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, சிங்கிள் டி செக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எஸ். இதனுடைய பேஸ் பிளேட், ஓகேங்களா, இதனுடைய கசட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் பிளேட் வந்து இப்படி இருக்க மாதிரி ஒரு கேஸ். ஓகேங்களா, எஸ். சேம் சைடு கசட் பிளேட், போத் சைடு கசட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இதே டென்ஷன் மெம்பரை இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, சேம் பேக் டு பேக் இதனுடைய பிளேட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இதனுடைய நட் போல்ட் சிஸ்டம் இங்கே, இதோட நட் போல்ட் சிஸ்டம் வந்து இங்கே. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போத் சைடு கசட் பிளேட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சேம் சைடு கசட் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் லேக் ஃபேக்டர் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், எப்படிலாம் டென்ஷன் மெம்பர் இப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். இப்போ நம்ம கான்செப்ட் வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பரில் டென்ஷன் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, டென்ஷன் capacity is equal to permissible stress. ஓகேங்களா, permissible stress into net area. சரிங்களா, permissible stress உங்களுக்கு தெரியும் 0.6 into F5. இதை கூட கேட்கலாம். ஓகேங்களா, what is the tension capacity for 250 yield strength? ஓகேங்களா, 250 நியூட்டன் per millimeter ஸ்கொயர் ஸ்டீல் அப்படின்னு கேட்கலாம். இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சி ஏயில் கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். 0.6 FY கேட்பாங்க. பெண்டிங் வந்து 0.66 FY, பியரிங் வந்து 0.75 FY, ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா 0.45 FY, ஆவரேஜ் ஷியர்னு கேட்டாங்கன்னா 0.4 FY. சரிங்களா, இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. சரிங்களா, ஜேடிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எஸ். இந்த கொஷின் வந்து கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. நெட் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ அதுதான் நம்ம கான்செப்டே. சரிங்களா, the net area is equal to A1 area of connected angle K into A2 area of unconnected angle அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சார் ஏரியா ஆஃப் கனெக்டட் ஆங்கிள்னா என்ன, அன்கனெக்டட் ஆங்கிள்னா என்ன? ஓகே, இதுதான் என்னுடைய பிளேட்டு. ஒரு ஆங்கிள் செக்ஷனை நான் வந்து சிங்கிள் ஆங்கிள் கனெக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். சரிங்களா, ஒரு சிங்கிள் ஆங்கிள் நான் அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டீங்களா? சிங்கிள் ஆங்கிள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு போல்ட் சிஸ்டம் போட்டிங்க. A1 அப்படின்றது A1 அப்படின்றது ஏரியா ஆஃப் கனெக்டட் ஆங்கிள். கனெக்டட் ஆங்கிள் மீன்ஸ் அந்த பிளேட்டோடைய நட்டு போட்டு எதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க, நட் போட்டு எதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் கனெக்டட் ஆங்கிள். இதுதான் நம்ம கனெக்டட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க, அதனுடைய ஏரியா. அன்கனெக்டட் ஆங்கிள்னா இந்த வெளியே ப்ரொஜெக்ஷன் இருக்குங்க பார்த்தீங்களா, இதுதான் அன்கனெக்டட் ஆங்கிள் சொல்லுவாங்க. அப்போ A1 எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. இதனுடைய லென்த் என்னன்னு பாருங்க. ஓகேங்களா, லென்த் மைனஸ், ஓகேங்களா, இந்த ரூட் ரேடியஸ் இந்த இடத்துல வரதுனால இப்படி நமக்கு இருக்கும் ஆங்கிள். ரூட் ரேடியஸ் வரதுனால அந்த திக்னஸ் டிவைட் பை 2னு போட்டிருப்பாங்க சில புக்கில். தப்பு இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாக இது லென்த் எடுத்துக்கிட்டு, ஓகே, ஏன்னா ஆஃப் திக்னஸ் போட்டாலும் ரைட் தான். ஓகேங்களா, ஃபுல் ஆஃப் லென்த். ஓகேங்களா, அப்போ இதனுடைய சென்டர் டு சென்டர் எடுத்துக்கோங்க. அப்போ இதனுடைய சென்டர்லேருந்து எவ்வளோ லென்த் வருதுன்னு பாருங்க, இதனுடைய சென்டர்லேருந்து எவ்வளோ வித் வருதுன்னு பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இன்டூ திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு நம்ம போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இது A1. அப்போ A2 அப்படின்றது A1ன்றது ஏரியா ஆஃப் கனெக்டட் ஆங்கிள் மைனஸ், எஸ், இங்கே ஒன்று தப்பு பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்ன அப்படின்னா மைனஸ் இதனுடைய
ஹோல் நம்ம கழிக்கணும் சரிங்களா. எஸ், அப்போ ND நாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. D நாட் அப்படின்னு டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம் இது கொஸ்டின் சரிங்களா. D நாட் அப்படின்னு டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் அப்படின்னா. A1 அப்படின்றது ஏரியா ஆஃப் கனெக்டட் ஆங்கிள், A0 அப்படின்றது A2 அப்படின்றது ஏரியா ஆஃப் அன்கனெக்டட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ A2 அப்படின்றது நமக்கு என்னது, சேம் அதே மாதிரி தான். இதனுடைய பிரெத் என்னென்னு பாருங்க, பிரெத் மைனஸ் thickness divided by 2 into thickness of the angle. A2 கிடைச்சிச்சா. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ இந்த K1 அப்படின்ட்டு Kன்றீங்க பாருங்க. இந்த K1 அப்படின்னு என்னன்னா ஷியர் லேக் ஃபேக்டர். இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷியர் லேக் ஃபேக்டர் இது ஆல்ரெடி நம்ம TNPSC டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. எஸ், ஷியர் லேக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.87 FY அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.87 FY நெட் ஏரியா நமக்கு கிடைக்கும். டோட்டல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஏரியா 0.87 FY. ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ நெட் ஏரியா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் அப்படின்னா 0.87 FY அப்படின்றது வரலாம். இந்த ஷியர் லேக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.7 ரேஞ்சு நமக்கு வரும். கேவோட வேல்யூ 0.7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ரெண்டு கேஸ் இருக்குது. கேவோட வேல்யூ 1ன்னு கூட வரலாம் சரிங்களா. கேவோட வேல்யூ 1ன்னு வரலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 0.7 அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 0.7 நீங்கள் இதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல சார், டேரெக்டாக 0.7 வச்சு போட்டாலும் ஆன்சர் சில நேரத்தில் வந்துடும். ஓகேங்களா. எஸ், இப்போ வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கே கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு கான்செப்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரிவெட்டட். ஓகேங்களா, டார்க் ரிவெட்டிங், நாட் டார்க் ரிவெட்டிங். ஓகே, அது என்ன டார்க் ரிவெட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரிவெட் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே ஒரு ரிவெட் அடிச்சிருக்கோம், இங்கே ஒரு ரிவெட் அடிச்சிருக்கோம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு டு அவாய்ட் தி பெண்டிங். ஓகேங்களா, நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து டாக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதாவது சம்திங் கனெக்ட் பண்ணி வச்சு ரிஜிட்டாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கேன். அதான் டாக் ரிவெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பர்ஃபெக்டாக வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நமக்கு டாக் ரிவெட்டட் கேஸாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா கேவோட வேல்யூ 1. ஓகேங்களா, நாட் டாக் ரிவெட்டட் இருந்ததுன்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் 3A1 டிவைடட் பை 3A1 plus A2. இப்போ அந்த A1 A2 தெரியுதுங்களா. A1 அப்படி ஏரியா ஆஃப் கனெக்டட் ஆங்கிள், A2ன்றது ஏரியா ஆஃப் அன்கனெக்டட் ஆங்கிள். திஸ் வேல்யூ approximately is equal to 0.7. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் டவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இந்த ஷியர் லேக் ஃபேக்டர்லாம் நமக்கு என்னென்ன வந்து எஃபெக்ட் கன்சிடர், அதாவது என்னென்ன எஃபெக்ட் வந்து குறையும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, வாட் ஆர் தி எஃபெக்ட் டிமினிஷ் ஆர் ரிடியூஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஷியர் லேக் ஃபேக்டர் கேனால வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் குறையும், ஈயோட எஃபெக்ட் வந்து குறையும் சரிங்களா. ஏன்னா அது ஹோமோஜினியஸாக ஆக்ட் ஆகும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டு ஒரு ஆங்கிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு போல்ட் போட்டு நமக்கு என்ன டென்ஷன்லாம், இந்த பிளேட்டு இப்படி டென்ஷனால இந்த ஆங்கிள் வந்து இப்படி வரலாம், இல்லை பிளேட் இப்படி போகலாம் சரிங்களா, இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகலாம், இந்த ஆங்கிள் வந்து இப்படி வரலாம். ஓகேங்களா. எஸ், ஸோ இதனால் வந்து எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் வந்து கம்மியாகும். நீங்கள் டாக்டர் ரிவெட் அடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கேவோட வேல்யூ 1 தான் நம்ம போடுறோம் சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் வந்து குறையும் சரிங்களா. எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ எஃபெக்டிவ் லென்த் குறைஞ்சா என்ன, நமக்கு எஃபெக்டிவ் லென்த் குறைஞ்சா நமக்கு என்ன, லோடு கேரிங் கெப்பாசிட்டி நமக்கு அதிகமாகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க, கிரிப்ளிங் லோடு ஆர் பக்லிங் லோடு இஸ் ஈக்குவல் டு π² I மினிமம் டிவைடட் பை L²ங்களா. அப்போ எஃபெக்டிவ் லென்த் தானுங்க இது சரிங்களா. அப்போ எஃபெக்டிவ் லென்த் நம்ம குறையும் போது நமக்கு என்ன ஆகுது, லோடு கேரிங் கெப்பாசிட்டி நமக்கு என்ன ஆகுது, அதிகமாகுது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சரிங்களா. இது டென்ஷனுக்கும் நீங்கள் சிலிண்டரன்ஸ் ரேஷியோ செக் பண்ணணும், ப்ளஸ் கம்ப்ரெஷனுக்கும் சிலிண்டரன்ஸ் ரேஷியோ செக் பண்ணணும் சரிங்களா. இல்லைன்னா 180 350 நம்ம எதுக்கு சொல்லணும், வித்தவுட் விண்ட்லோடு கேஸ் வித் விண்ட்லோடு கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. எஸ், ஸோ எஃபெக்டிவ் லென்த் குறையும் நமக்கு. ஓகேங்களா, இட் இஸ் ஆக்ட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா, ஆக்டிங் ஹோமோஜீனியஸாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ், எஃபெக்டிவ் லென்த் ரிடியூஸ் பண்ணும், எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட்டை கம்மி பண்ணும். இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷியர் லேக் டாக் ரிவெட்டட் கேஸ் இந்த கேவோட வேல்யூ 1, நாட் டாக் ரிவெட்டட் கேஸ் இருந்தால் ஃபார்முலா போடணும். இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0.68 0.71 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். 0.7 நம்ம எடுத்துக்கலாம் ஆன்சர். ஓகேங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டென்ஷன் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்கலாம், கேவோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், ஷியர் லேக் ஃபேக்டர்னா என்னன்னு கேட்கலாம், ஷியர் லேக் ஃபேக்டர் மீன்ஸ் என்னன்னு கூட கேட்கலாம். ஓகே, நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின். ஓகே, டு ஃபார்மிங் த நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் இஸ் நோன் அஸ் ஷியர் லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஸ்டின் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள், ஓகேங்களா, சேம் சைடு கசர் பிளேட், போத் சைடு கசர் பிளேட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதாவது சேம் சைடு கசர் பிளேட் மீன்ஸ், ஓகே டி செக்ஷன் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்படி இது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கசர் பிளேட் ஆர் பேஸ் கனெக்ட் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பேஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, பர்ஃபெக்ட் டீ மாதிரியே இருக்கா. எஸ், இட் இஸ் அ லைக் பர்ஃபெக்ட் டீ, பட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் லெஸ்
கம்பேர்ட் டு போத் சைடு கசட் பிளேட். ஓகேங்களா, லெஸ் கம்பேர்ட் டு போத் சைடு கசட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், இதனோட கனெக்ஷன் இங்கே இருக்கும் நமக்கு. ஓகே, விச் ஒன் இஸ் மோர் லோட் கேரிங் கெப்பாசிட்டி கேட்போம். இதுதான் நமக்கு வந்து மோர் லோட் கேரிங் கெப்பாசிட்டி போத் சைடு கசட் பிளேட் அப்படின்றோம். இதுலேயே டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படின்னா கேவோட வேல்யூ 1 தான். நாட் டாக் ரிவர்ட்டட் கேஸ்னா 3A1 டிவைடட் பை 3A1 பிளஸ் A2 அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஃபைண்டிங் தி நெட் ஏரியா அண்டு ஷியர் லேக் ஃபேக்டர். இதில் மட்டும் என்ன அப்படின்னா ஒரு விதிவிலக்கு. டாக் ரிவர்ட்டட் கேஸ், ஓகேங்களா, டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படின்னா சேம் சைடு கசட் பிளேட்டில் 5A1 டிவைடட் பை 5A1 பிளஸ் A2. சரிங்களா? எஸ், டாக் ரிவர்ட்டட் கேஸ் இது வந்து டாக் ரிவர்ட்டட் கேஸ். நாட் டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படின்னா 3A1 டிவைடட் பை 3A1 பிளஸ் A2 அப்படின்றது. இதை வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? போத் சைடு கசட் பிளேட் அப்படிங்கும்போது, சரிங்களா, சிங்கிள் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, போத் சைடு கசட் பிளேட்டாக இருந்தாலும் சரி, சேம் சைடு கசட் பிளேட்டாக இருந்தாலும் சரி, நாட் டாக் ரிவர்ட்டட் கேஸுக்கு என்ன ஃபார்முலா? 3A1 எங்க கரெக்டா? எஸ், நாட் டாக் ரிவர்ட்டட் கேஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா டாக் ரிவர்ட்டட் கேஸ், ஓகேங்களா, டாக் ரிவர்ட்டட் கேஸுக்கு ஒரே ஒரு இடத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ சேம் சைடு கசட் பிளேட்டாக இருந்தால் மட்டும்தான் 5A1. பேலன்ஸ் எதுவாக இருந்தாலும் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் 1 தான் நமக்கு வேல்யூ. அவ்வளோதான்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்கலாம், வெறும் ஃபார்முலா மட்டும் கேட்கலாம். சரிங்களா? எஸ், டிசைன் ஆஃப் டென்ஷன் பம்ப் கொடுத்தோன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்க அந்த பையனுக்கு அப்படின்ற கூட அந்த கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் டென்ஷன் பொறுத்தவரை இவ்வளோதான்பா. சரிங்களா? பேலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் எலபரேட்டாக வந்து ஃபர்ஸ்ட் மாரத்தான் ஏஐ மாரத்தானில் பேசியிருப்போம். அதை பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோ டஃப்பாலாம் பேசிக்க மாட்டேன். சேம் இப்போ என்ன இப்போ தான் நம்ம டஃப்பாக பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அதில் கூட நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, எஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ ரெண்டே வேல்யூ தான், 180 350. அவ்வளோதான்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடில் வித்தவுட், ஓகேங்களா, வித்தவுட் ரிவர்சபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் ரிவர்சபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரிவர்சபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். 350. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. த மெம்பர் இஸ் த டை மெம்பர் மீன்ஸ் த டென்ஷன் மெம்பர் யூஸ்டு இன் தி ரூஃப் ட்ரஸ் வித், okay, roof truss, the load acting for dead load, live load, wind load due to the reversible stress. What is the lambda value? Due to the reversible stress value வந்து பார்த்தீங்கன்னா load carrying capacity கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் லாம்டா வேல்யூ 350 போடணும். எதுக்கு லாம்டா வேல்யூ எப்படி லோடு கேரிங் கெப்பாசிட்டி கம்மின்னு சொல்கிறீங்க? சிக்மா இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ டிவைடட் பை லாம்டா ஸ்கொயரா? கரெக்டாக. அப்போ சிக்மா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா ஸ்கொயர். கரெக்டா? எஸ், நெக்ஸ்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்மாவுக்கும் ஸ்லெண்டரைசேஷனுக்கும் ரிலேஷன் என்ன கூட கேட்பாங்க. சிக்மா இன்க்ரீசிங், லாம்டா வேல்யூ டிக்ரீசிங். ஓகேங்களா? எஸ், லாம்டா டிக்ரீசிங், சிக்மா வேல்யூ இன்க்ரீசிங். இன்வெர்ஸ்லி சிக்மா பை ஸ்கொயர் இ டிவைடட் பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் ஃபார்முலா தான். பி இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ ஐ மினிமம் டிவைடட் பை எல் ஸ்கொயருங்களா? கரெக்ட். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஏரியாவை போட்டுக்கோங்க, இந்த பக்கம் ஏரியாவை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அப்போது என்ன பண்ணுறோம் நம்ம? பை ஸ்கொயர் இ, அப்போ பி பை ஏ ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஐ ஸ்கொயர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் ஐ மினிமம் பை ஏன்னு சொல்லலாம். இது வந்து ரூட் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? சேம் அதே டெஃபினேஷன் போட்டு நமக்கு அதே சால்வ் பண்ண நமக்கு வந்துடும். பை ஸ்கொயர் இ டிவைடட் லாம்டா ஸ்கொயர். ஓகே, எஸ், இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு கனெக்ஷன். ஓகேங்களா? வெல்டு கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, வெல்டை பொறுத்தவரைக்கும் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைப்பா. சிம்பிளாக 2 கொஷின் கேட்டு அவங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். 1, ஓகே, மினிமம் திக்னஸ் ஆஃப் வெல்டு எவ்வளோ இருக்கணும்? 3 mm இருக்கணும். ஓகேங்களா? 2, மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வெல்டு டிபெண்டிங் அப்பான் வாட்? மினிமம் திக்னஸ் ஆஃப் தி வெல்டு டிபெண்டிங் அப்பான் தி திக்னஸ் ஆஃப் தி திக்கர் பிளேட். ஓகேங்களா? மினிமம் திக்னஸ் வெல்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன், ஓகேங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் திக்னஸ் ஆஃப் திக் பிளேட். ஓகேங்களா? மினிமம் வந்து திக் பிளேட். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 12 mm ஒரு பிளேட்டு, சரிங்களா, ஒரு 8 mm ஒரு பிளேட்டு. என்னுடைய திக்னஸ் ஆஃப் தி மினிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த திக்கர் பிளேட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் திக்னஸ் எதை இருக்கணும்னா தின்னர் பிளேட்டை பேஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த தின்னர் பிளேட்டை விட திக்னஸ் அதிகம் போயிடக்கூடாது. அப்படி போனால் நமக்கு என்ன ஃபியூஷன் ஆகிடும், மெல்ட் ஆகி போயிடும். சரிங்களா? அந்த தின்னர் பிளேட். அதனால் வந்து மேக்ஸிமம் திக்னஸ் தின்னராக இருக்கும், மினிமம் திக்னஸ் திக்கராக இருக்கும். இதை கூட அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் வெல்டு, அந்த 60 to 90, ஓகேங்களா, 91 to 100, 101 to 106, ஓகேங்களா, 106, 107 to 113, 114 to 120. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் வெல்ட் இஸ் வேரியஸ் ஃப்ரம் 60 to 120 degree. ஓகேங்களா? வாட் ஆர் தி கேசஸ் நாட் கிரேட்டர் than 120? வாட் ஆர் தி கேசஸ் நாட் லெஸ் than 60 degree? பட் எஃபெக்டிவ்
ஆங்கிள் எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் வெல்ட் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 45 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், மினிமம் திக்னஸ் ஆஃப் வெல்ட் 3 mm. மீன்ஸ் தட் டேஞ்சர் போர்ஷன், அதாவது த்ரோட் திக்னஸ் வீக்கஸ்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. வீக்கஸ்ட் போர்ஷன் தான் த்ரோட்டோட திக்னஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் ஆஃப் தி இந்த ஆங்கிள், அதாவது இந்த டயகனல் ஆங்கிள் இருக்கு இல்லைங்க, இந்த டயகனல் ஆங்கிள் இருக்கக்கூடியது தான் நமக்கு வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஓகேங்களா. இதை நமக்கு வந்து மேக்ஸிமம் ஷியர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கும். இதை நமக்கு த்ரோட் திக்னஸ், த்ரோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. த்ரோட் தான் நமக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட் வெல்டர்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போனீங்க அப்படின்னா ஃபேக்டர் வெல்டுக்கு சைட் அப்படின்னா நமக்கு வந்து 1.5 இருக்கணும் ஓகேங்களா. ஷாப் அப்படின்னா நமக்கு 1.25. அது ஏன் சார் அப்படின்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்காது, ஒன்று இருக்காது, இன்ஜினியர் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க பட் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க, இருப்பார் அங்கே போகிறீங்க ஒருவர் ஓகேங்களா. ஃபேக்டர்ஸ் எப்படி அதிகம் கொடுத்துட்றாப்பா, அவன் எப்படி அடிக்கிறான்னு எனக்கு தெரில, 1.5 போட்டுக்கோ. இங்கே வந்து பாருங்கள் ஷாப் வெல்டா ப்ராப்பர் ஓகேங்களா. ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், குவாலிட்டி சூப்பர்வைசர் இருப்பார், மறுபடியும் செக் பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து வெளியே இருக்கும். ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 1.25 போதும் எனக்கு சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வெல்டு ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வெல்டு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க, பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன்டு எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் தி வெல்டு அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் ஏரியா, அப்போ இந்த எஃபெக்டிவ் ஏரியா அப்படின்னு என்னன்னா லென்த் ஆஃப் தி வெல்டு இன்டு எஃபெக்டிவ் த்ரோட் திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லென்த் ஆஃப் தி வெல்டு மினிமம் எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா. எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி வெல்டு சரிங்க, எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி வெல்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் சரிங்களா, டோட்டல் லென்த் மைனஸ் ஓகே டோட்டல் லென்த் மைனஸ் 4 டைம்ஸ் ஓகேங்களா, சாரி 2 டைம்ஸ் சைஸ் ஆஃப் தி வெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. டோட்டல் லென்த் மைனஸ் 2 டைம்ஸ் சைஸ் ஆஃப் தி வெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ், டோட்டல் லென்த் மைனஸ் 2 டைம்ஸ் சைஸ் ஆஃப் தி வெல்ட் ஓகேங்களா. எஸ், 2 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ், எஸ் கரெக்டாக 2 டைம்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லென்த் ஆஃப் தி வெல்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க ஓகேங்களா. மினிமம் லென்த் ஆஃப் தி வெல்ட் 4 டைம்ஸ் ஓகேங்களா, 4 டைம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் தி வெல்ட் ஆர் 40 mm which one is greater அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு பேசிக் கொஸ்டின் பா, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு கொண்டு போயிட்டு பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எங்கள் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும் கேட்கறதுக்கு ஜேடிஓவில் வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அதேமாதிரி டிஎன்பிசி ஏஏ ரொம்ப ஈஸியாக கேட்டான்ப்பா, ஜேடிஓ என்னத்தை கேட்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க ஓகேங்களா. ஜேடிஓ ஸ்டாண்டர்ட் என்னவோ அது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. எஸ், ஸோ அதனால் அதை மாற்றவும் மாட்டாங்க. அதுக்காக ரொம்ப பேசிக்கும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா, பேசிக்கும் படிச்சுக்கோங்க ஓகே. ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப டீப்பெல்லாம் கிடையாது, வாட் இஸ் வாட் அவ்வளோதான் ஓகேங்களா. டேரெக்டாக ஃபார்முலா ஆன்சர் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு கனெக்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. பேசிக் வெல்டு கொஸ்டின் நமக்கு இருந்தால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லிமிட் ஸ்டேட்டிங் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நமக்கு இருக்குது ஓகேங்களா. எஸ், லிமிட் ஸ்டேட் அண்டு லிமிட் ஸ்டேட் மெத்தட் மட்டும் தான். வெப் டிசைன், ஸ்ட்ரென்த், பெண்டிங், ஷியர் அண்டு லிமிட்டிங் டிஃப்ளெக்ஷன். லிமிட்டிங் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ ஒன்லி ஃபார்முலா ஓகேங்களா. லிமிட்டிங் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ ஒன்லி ஃபார்முலா ஸ்பேன் டிவைடட் பை 325. இது தாண்டி போகக்கூடாது, இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்போர்ட்டட் பை பிரிட்டில் ஓகேங்களா. சப்போர்ட்டட் பை பிரிட்டில் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு, அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் நீங்கள் போடுறீங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விண்டோ கிளாஸ் இருக்குது, இது வந்து பிரிட்டில் தானே. அப்போ இது டிஃப்ளெக்ஷன் ஆனால் நமக்கு என்ன ஆகும், இதனோட இம்பாக்ட் இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். இதனோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து இதில் பட்டு நமக்கு என்ன ஆகும், இந்த விண்டோ இந்த கிளாஸ் விண்டோ கிராக் ஆக வாய்ப்பு இருக்கா. அப்போ பிரிட்டில் கேஸாக இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் ஷுட் பி வெரி லெஸ், ஸ்பேன் டிவைடட் பை 360 ஓகேங்களா. ரிஜிட், அதாவது நாட் பிரிட்டில் கேட், ரிஜிட்டாக இருக்குது அப்படின்ற இந்த இடத்துல எனக்கு எம்எஸ் விண்டோவே இருக்குது கீழே, அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பேன் டிவைடட் பை 300 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ அந்த 3 டிஃப்ளெக்ஷன் போனால் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஷியர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா, 0.45 FY. டிசைன் ஆஃப் ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஓகேங்களா, ஆவரேஜ் பர்மிசிபிள் ஷியர்னா 0.45 FY. இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம், 0.4 இன்ட்டு சரிங்களா, 0.4 இன்ட்டு ஓகே 1 minute ஓகே. ஸோ 0.6 இன்ட்டு FY அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ FY ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 250 Nm/mm². அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/25 போட்டுக்கலாங்களா, 100 100 Nm/mm² அப்படின்றது நமக்கு ஆவரேஜ் பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்றோம் சரிங்களா. ஆவரேஜ் பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் ஆவரேஜ் பர்மிசிபிள், ஆவரேஜ்னு சொன்னாங்கன்னா 0.4 FY. ஜென்ரலாக ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.45 FY அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ எப்படின்னா ஷியர் பேஸ்ட் ஆன் தி வெப், இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம் சரிங்களா. இதான் ஒரு பேசிக் கொஸ்டின் தான் நமக்கு. அப்போ ஒரு ஐ செக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே, இந்த ஃப்ளேஞ்ச் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை எடுத்துக்கும் அப்படின்னா
பெண்டிங் மூமெண்ட்டை கேரி பண்ணும்பா சரிங்களா. பெண்டிங் மூமெண்ட்டை கேரி பண்ணுறது ஃப்ளான்ச் செக்ஷன். இந்த வெப் வந்து என்னதை கேரி பண்ணுது அப்படின்னா ஷியர் கேரி பண்ணுதுப்பா சரிங்களா. ஷியர் கேரிங். அப்போ ஷியர் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டெப்த் அண்ட் திக்னஸ் ஆஃப் தி வெப், ஏரியா ஆஃப் தி வெப்னு சொல்லலாம். அப்போ பெண்டிங் மூமெண்ட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஃப்ளான்ச் செக்ஷன் சொல்லலாம். இந்த கொஸ்டின் கூட பேசிக்காக கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே எஸ். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு டிசைன் தெரியலைங்களா. அப்போ டெப்த் ஆஃப் தி வெப் இன்டூ திக்னஸ் ஆஃப் தி வெப் இஸ் ஈக்குவல் டு என்ன லோட் ஆக்ட் ஆகுது டிவைடட் பை ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா permissible shear stress. அப்போ permissible shear stress இங்க கொண்டு வருங்க. permissible shear stress value force divided by depth into thickness. thickness நீங்க assume பண்ணீங்க, depth உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கோட் புக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து செக்ஷன் டிசைன்ல. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் நம்ம அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோதான்பா. இதை தாண்டி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதனுடைய பேசிக் கொஸ்டின் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். எந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எப்படிலாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. லாஸ்ட் டைம் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் மாரத்தான் 1, மாரத்தான் 2 மாரத்தான் 1, பார்ட் 1, பார்ட் 2 இது எல்லாத்தையும் சேர்த்து 168 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு டிஎன்பிசி ஏஇல ஓகேங்களா. 168 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 168 தானே அப்படின்றது கிடையாது, 150 ப்ளஸ் தான் நம்ம சொன்னோம். ஓகே, 150 ப்ளஸ் கொஸ்டின் கம்பல்சரி வரும் அப்படின்னு. ஆனால் நமக்கு 168 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. இதனோட கீயும் போட்டிருக்கான் பாருங்க ஓகேங்களா. எஸ், ஃபைனல் கீ வரட்டும். நான் சொன்னீங்களா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ், எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டில் தான் இருக்குது அதில் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் சேர்த்து வரதான் வாய்ப்பு இருக்க தவிர கம்மி வர வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெல்டு கனெக்ஷன் பார்த்துட்டோம், வெப் டிசைன், பெண்டிங், இதெல்லாம் ஆசிட்டிஸ் எபிமோல், லிமிட்டிங் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம், இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதான் கேட்பாங்க, அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே, டிஃப்ரெண்ட் டென்ஷன் மெம்பர், டிசைன் ஆஃப் சிங்கிள் ஆங்கிள், இதெல்லாம் முடிஞ்சுதுப்பா சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸே நம்ம என்ன முடிக்காமல் இருக்கோம் ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து பி சாண்ட், எம் சாண்ட், லைன், ஸோ அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், யூசேஜ் ஆஃப் பிபிசி ஓகேங்களா, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு ஓகேங்களா, சோலார் பேனல், ஹாலோ கிளே பிரிக்ஸ் அண்ட் டைல்ஸ் ஓகே, ஹாலோ கிளே பிரிக்ஸ் டைல்ஸ், இந்த டாப்பிக்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதோட அந்த அத்தன்குடி டைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் சரிங்களா. எஸ், ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சாச்சு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சாச்சு, அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். ஓகே, மேக்ஸிமம் இந்த வீக் இந்த கான்செப்ட்லாம் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. இதில் நான் அந்த டிராஃபிக் இன்ஜினியரில் நான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த ரயில்வே ஹைவேஸ் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, அதை பார்த்துக்கோங்க. ஹார்பர் அண்ட் ஓஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், காம்போனன்ட் அண்ட் பார்ட்ஸ் மட்டும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் எப்படி நம்ம பி சாண்ட் எம் சாண்ட் எப்படி பார்த்தோமோ அதேமாரி அதனுடைய கான்செப்ட் ப்ளஸ் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிசிஏ கட் ஆஃப் அனலைசிஸ் போட்டிருக்கு ஓகே, உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜேடிஓக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. கம்பல்சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலேருந்து ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்னப்பா இதையே சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி இதை தான் கேட்பாங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு ஓகேங்களா. நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஓகே. ஆஸ் பர் சிலபஸ் நம்ம ஃபுல்லாக 100% சிலபஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோமான்றது முக்கியம் கிடையாது சரிங்களா. நமக்கு தேவையான கான்செப்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, அதுதான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா. இன்னைக்கு பிரிக்குன்னு ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எனக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், செகண்ட் கிளாஸ் பிரிக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், தேர்ட் கிளாஸ்னா தெரிஞ்சிடணும். அப்போ தேர்ட் கிளாஸ் பிரிக்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் வாட்டர் அப்சர்ப்ஷன் எவ்வளோ தெரிஞ்சிடும், அப்போ அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படியே பிரிக்கில் அங்கே போனீங்க அப்படின்னா பாண்டை பற்றி நல்லா தெரிஞ்சிடணும். இங்கிலீஷ் பாண்டு, ஃப்ளமிஷ் பாண்டு, சிங்கிள் ஃப்ளமிஷ் பாண்ட், டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட், அவ்வளோதான். இது 4 தான், வேறு எதுவும் கேட்கறது வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அப்போ இதில் எது ஸ்ட்ராங்கான பாண்டு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோமா, அது இங்கிலீஷ் யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நம்ம சொன்னோமா. அப்போ இங்கிலீஷ் பாண்டு கேட்டாங்களா கரெக்டாக, அதே மாதிரி தான். இதை தாண்டி கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. படிங்க, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.